கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 320வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியா ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து முழுமையாய் கேளுங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கிற அருமை சகோதரியே, சகோதரனே, நீங்கள் அநேகருக்கு இந்த வீடியோக்களை அனுப்பும்படியாய் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். கேள்விப்படவே இல்லையே என்ற செய்தியை கேள்விப்படவே இல்லையே என்ற செய்தியை பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதின வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் அடங்கியிருக்கிற ரகசியங்களை குறித்தும் வெளிப்பாடுகளை குறித்தும் மறைப்பொருளை குறித்தும் நாம் இப்போது கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் அடியனையும் கர்த்தராகிய தேவன் ஆஸ்வதிப்பாராக. நாம் செய்தி கடந்து சொல்லுவோம். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 1 நீங்கள் 6 வரைக்கும் நீங்கள் முழுமையாக வாசிங்கள். அதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் அங்கு போகிறான். பவுல் கொரிந்து பட்டணத்திலே எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷர்களை கண்டான். ஹல்லேலூயா. யாரு? பவுல் தீர்க்கதரிசி. அங்க எபேசுவுக்கு போறாரு. எப்ப போறாரு தெரியுமா? 30 ஆண்டுகள் கழித்து தான் அந்த எபேசு பட்டணத்துக்கு அந்த மேடான வழிகளிலே அந்த அந்த பவுல் எபேசுவுக்கு வந்தபோது அங்கு உள்ள பாப்டிஸ்ட் ஜனங்கள் என்று சரித்திர புத்தகம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் யார் என்று சொன்னால் பாப்டிஸ்ட் ஜனங்கள் தான். அங்கே எபேசு பட்டணத்திலே அந்த அப்போலோ சொல்லக்கூடியவன் தான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த மக்கள் ஒரு எழுப்புதல் கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அங்கே அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. அங்கே சத்தமிட்டு கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சபையை பார்க்கும்போது 20 பேர் கொண்ட சபையாய் தான் அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே அப்போலோ என்பவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அங்கே ஒரு போதகனாய் இருந்தான். அந்த அப்போலோ சொல்லக்கூடியவன் அவன் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் அப்படி என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசுவே கிறிஸ்து என்று வேதத்தின் வழியாக நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருந்தான். அங்க மிகுந்த சந்தோஷங்கள் உண்டாயிருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த அப்போலோ சொல்லக்கூடியவன் மிக சாமர்த்தியசாலி என்று தீர்க்கதரிசிகள் கூறுகிறார்கள். சரித்திர புத்தகம் கூறுகிறது. அந்த வழக்கறிஞர், அந்த அப்போலோ சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞர் தேவனுடைய உண்மையான ஒரு மனுஷனாக, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு மனுஷனாக அந்த எபேசு பட்டணத்திலே அங்குள்ள பாப்டிஸ்ட் ஜனங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாகத்தான் பவுல் போகும்பொழுது அந்த கூட்டத்துக்கு பவுல் சென்றான். அந்த பவுல் சென்ற பொழுது அந்த அப்போலோ பேசினதை கேட்டு அவன் சந்தோஷம் அடைந்து அந்த அப்போலோவை பார்த்தவன் கேட்கிறான். ஒரு வார்த்தை மிக அற்புதமாய் சொல்கிறான். நீ பெரிய மனிதன் என்று ஒத்துக்கொள்கிறேன். யாரே? பவுல் சொல்றாரு. நீ பெரிய மனிதன் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் விசுவாசிகளான பிற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் தீர்க்கதரிசி அங்குள்ள அப்போலோ சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞரை பார்த்து, அந்த சாமர்த்தியசாலியை பார்த்து அந்த வார்த்தையை கேட்கின்றான். யாரே? பவுல். அதை குறித்து இன்னும் கொஞ்சம் வேதத்தின் வழியை இப்ப நான் பார்க்கிறேன். இப்ப சரித்திரத்தை குறித்து கூட சொல்றேன். வேதத்தில் பார்ப்போம். 2ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். யாரு? பவுல். அந்த 20 பேர் கொண்ட சபையா. ஹல்லேலூயா. அவர் ஒரு வழக்கறிஞர் அப்போலோ. அந்த கூட்டத்தில் நீங்க பார்ப்பீர்கள் சொன்னால் அந்த கூட்டத்திலே அந்த அக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் வந்திருந்தனர். அந்த கூட்டத்திலே அவர்களும் அங்க இருந்தார்கள். பவுல் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார், அப்போலோவை பார்த்து கேட்கிறார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை
அந்த வழக்கறிஞர், திறமைசாலியானவன், புத்திசாலியானவன், அந்த பிரசங்கியார் கேள்விப்படவே இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கும் கூட அதே நிலைமை தான் இருக்கிறது. இன்றைக்கு கூட அநேகர் பரிசுத்தாவின்னு என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. பரிசுத்தாவி வரம் ஒண்ணு இருக்குதான்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. வேதத்தில் இருக்கிற சத்தியம்னா என்னன்னு தெரியாம இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில அனுபவப்பட்ட வாழ்க்கையை குறித்து உங்களிடத்துல ஒன்று சொல்ல நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். இது நடந்த நிகழ்ச்சி, என்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி. நான் என்னுடைய சொந்தமா ஒரு கார் வைத்து டாக்ஸி ஓட்டும் பொழுது சென்னையில ஒரு இடத்துல நின்று இருந்தேன். என்னுடைய காரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வசனம் எழுதியிருப்பேன். ஒரு வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, புருஷனுடைய ஆடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த ஒரு வசனத்தை எழுதியிருப்பேன். இன்னொரு வசனத்தை எழுதியிருக்கிறேன். ஆமோஸ் 5:8 5:18 கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு, கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும் என்று ஒரு வசனத்தை ஷார்ட்டா எழுதியிருப்பேன். என்ன எழுதியிருப்பேன் ஷார்ட்னு கேட்டக்கா, நான் முழுசா வாசிச்சேன். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்று என்னுடைய காரிலே பின்னாடி டாக்ஸில எழுதியிருப்பேன். திடீர்னு ஒரு நாள் அந்த வழியா ஒரு பெரியவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு பெரியவர் அவருக்கு 65 வயசு இருக்கும். அந்த பெரியவர் சுவிசேஷ ஊழியம் செய்யறாரு, அதாவது கைப்பிரதி ஊழியம் செஞ்சு வர்றாரு. என்னுடைய காரை பார்த்து நின்றுட்டு என் காருடைய அந்த ஸ்டிக்கரை படிச்சாரு. நான் தெரியாத மாதிரி ஒரு ஓரமா நின்றுந்தேன். அந்த பெரியவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஐயா அப்படி கூட்டாரு, பிரதர் கூட்டாரு. சரி நான் போனேன். என்ன நீங்க எழுதிருக்கிறீங்க வசனம், தப்பா எழுதிருக்கிறீங்களே, இது மாதிரி நம்ம எழுதலாமா, என்ன ஐயா தப்பா எழுதுன, புரியலையோ, ஐயோயோ அப்படின்னு நான் ஒண்ணுமே தெரியாம நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாளை விரும்புகளுக்கு ஐயோன்னு எழுதியிருக்கிறீங்களே, இதெல்லாம் கர்த்தருடைய நாள் விரும்புகள் போய் எங்கன்னா ஐயோன்னு எழுதுவாங்களா, பைபிள் எங்கன்னா சொல்லுதா அப்படின்னு என்ன கேட்டாரு. ஐயோயோ அப்படியா, நான் தப்பா எழுதிட்டேனா, ஐயோ ஆமையா, ஐயோ கர்த்தருடைய நாளை விரும்புகளுக்கு ஐயோன்னு இருக்குத, பாத்தீங்களா, தப்பா எழுதக்கூடாதுயா. அநேகர் பார்த்தாங்கன்னா என்ன கிறிஸ்தவர்களும் இல்ல புறஜாதி கூட படிச்சாங்கன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களா, ஏன்னா கர்த்தருடைய நாளை விரும்புகளுக்கு ஐயோன்னு போடுவாங்களா, வசனம் போடுவாங்களா, தப்பையா, அது முதல்ல அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுங்க ஐயா அப்படி என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், ஐயோ ஆமாயா கண்டிப்பா நான் ரிமூவ் பண்றேன், கீழே ஏதோ ஒரு வசனம் எழுதிருக்கேன் அதை கவனிச்சிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படியா சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவர் பாக்குறாரு, ஆமோஸ் 5:18 அதுல சின்னதா போட்டிருப்பேன் கீழே, ஆமோஸ் 5:18 அதை பார்த்தாரு. பாருங்களேன் பைபிள கொஞ்சம் பாருங்களேன் இருக்குதான்னு சொல்லிட்டு உடனே பைபிள் இருக்கு வச்சிருக்காரு பேக்ல, உடனே எடுத்து பிரிச்சாரு, வாசிங்கள பார்க்கல அப்படின்னு அவர் கன்னட எழுதின மாதிரி அப்படி போட்டுட்டு படிச்சாரு. கர்த்தருடைய நாளை விரும்புகளுக்கு ஐயோன்னு சத்தமா எனக்கு காதல் எழுதுற மாதிரி போட்டாரு. படிச்சுட்டு அப்படின்னாரு. பார்த்து என்ன சொல்றாரு கேட்டாக்கா, இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கிறத நான் படிக்கவே இல்லை ஐயா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது போலதான் அந்த காலத்துல பவுல் கிட்ட அந்த அப்போலோ என்பவர்களும் அங்குள்ள சீடர்களும், இயேசுவை விசுவாசிக்கிற சீடர்களும், இயேசுவை நம்புகிற சீடர்களும் அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவி உண்டு என்பதே நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அது போலதான் இவர் பேசினாரு, இப்படி ஒரு வசனம் இருக்குது நான் படிக்கவே இல்லை ஐயா, என் கண்ணை திறந்தீங்க ஐயா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன், ஐயோ அது எடுக்காதீங்க வசனம் அங்கே இருக்கட்டும், இப்படி ஒரு வசனம் இருக்குதா அப்படின்னு எனக்கு பிரமிச்சு பார்த்து என்கிட்ட ஒரு அவர் ஆக்ஷன்லாம் பார்க்கணுமே அப்படி பண்ணாரு என்கிட்ட. ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி வசனத்தை இன்னைக்குதான் நான் படிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க, அந்த பெரியவர் மாத்திரம் இல்லைங்க, இது போல எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கிறாங்க. நேரம் கடந்து போகுது, இருந்தாலும் இந்த செய்திக்காக நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டின்னு ஒரு இடம் இது. அங்க இது பெரிய மிராக்கள், இது கர்த்தர் செஞ்ச காரியம். இது கர்த்தர் என்ன ஒரு யாருன்னே தெரியாது, சர்ச்சை கிரிச்சி யாருன்னு தெரியாது, ஒரு ஆலயத்துக்கு என்ன கொண்டு போறாரு. என்ன எனக்கு தெரியுது, எனக்கு கிளீனா போனாக்கா எனக்கு எங்கெல்லாம் சர்ச் இருக்குமான்னு தெரியாது. சரின்னு போனேன், அங்க சர்ச் இருந்தது கேட்டேன். அந்த சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ண முடியாது, எனக்கு அழைப்பு, நான் கேட்டேன், எனக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க. அங்க மூத்த பாஸ்டர் அம்மா தான் கொடுக்குறாங்களாம், எனக்கு கொடுத்துட்டாங்க அழைப்பு. அப்போ அங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம், அதாவது 1 hour 15 minutes 20 minutes அங்க நான் பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம் பண்ண கேட்டா, ஆதாமை தேவன் எப்படி படைத்தார், ஏவாளை எப்படி உருவாக்கினார், இந்த கருத்தை குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து, ரகசியங்களை குறித்து நான் பேசினேன். குறைஞ்சபட்சம் அந்த சர்ச்சில் ஒரு 200 இருந்து 250 பேர் 300 பேருக்குள்ள, ஆனா 200 சாலிடா இருப்பாங்க. பெரிய ஒரு மண்டபம் அங்க நடத்துறாங்க, எவ்ரி வீக் நடத்துறாங்க. இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடம், தமிழ் 4. நான் போகும்போது தமிழ் சர்வீஸ் 6:30 மணிக்கு. சரி நாங்க பேசி முடிச்ச பிறகு அவங்க உள்ள விசுவாசிகளும் அவங்க உள்ள வாலிபர்கள் பெரியவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்படவே இல்லை, நாங்க கேட்கவே இல்லை. நாங்க
பாருங்க, வேதத்துல தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா, இன்றைய காலத்திலும் இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த சத்தியங்களை குறித்து கேள்விப்படாமல் இருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் அநேகர் கேள்விப்படாமல் இருக்கிற அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேள்விப்பட்ட இந்த அப்போலோ சொல்லக்கூடிய இந்த வழக்கறிஞர், மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞரும், அவர் நடித்துக் கொண்டு வருகிற அந்த விசுவாசிகளும், அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்போது இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்பது குறித்து அவங்க காமிக்க போறேன். இப்ப நம்ம வேதத்தின் வழியா நம்ம பார்ப்போம். பாருங்க, நாங்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஹல்லேலூயா. ஏன் கேட்டாக்கா, பரிசுத்தாவியை குறித்து அவர்களுக்கு யாருமே போதகம் செய்யவில்லை. யோவான் ஸ்நானன் கூட செய்யல. ஏன்னா அப்ப பரிசுத்தாவி இல்ல. இயேசுநாதர் மரிக்கல. இயேசுவோட ரத்தம் பூமியில சிந்தல. அதனால அப்ப பரிசுத்தாவி செயல்படல. அதனால அவங்களுக்கும் தெரியாது. அப்ப அவங்க சொல்றாங்க, பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். பாத்தீங்களா, அது பவுல் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுற ஒரு வார்த்தை பவுல் மூலியமாக. அப்படி நீங்க கேள்விப்படவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற உபதேசம் கூட அவன் சொல்லியிருக்கலாம். ஆனா பரிசுத்தாவி கேட்கிற ஒரு கேள்வி என்ன கேட்டா, அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானம் நாங்கள் பெற்றோம் என்றார்கள். யாரு? அப்போலோ, அந்த வழக்கறிஞர் அப்போலோ, மனம் திரும்பின அந்த அப்போலோ, அங்கு 20 பேர் கொண்ட சபைக்கு அங்க எபேசு பட்டணத்திலே அவன் நடத்தி கொண்டு வருகிறான். பவுல் அந்த வழியா மேடான தேசங்களில் போகும்போது அந்த இடத்துல அங்க போய் சந்திச்சு அவனோடு பேசும்பொழுது இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறார்கள். அப்போ இவங்க கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு கேட்டா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள் அவங்க சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு பவுல், அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானை கொடுத்தானே, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம், யோவான் ஸ்நானன் கிட்ட இவங்கெல்லாம், அப்ப இவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு யோவானு, அவர்கிட்ட தான் நாங்க ஞானஸ்தானம் பெற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும் வார்த்தைய, இந்த சப்ஜெக்டை தயவு செஞ்சு நல்லா கவனிக்கணும். அன்றைய காலத்துல விசுவாசிகளை பாருங்க, இன்றைய காலத்துல விசுவாசிகளை பாருங்க தயவு செஞ்சு. அன்றைய காலத்துல போதகனும் சரி, விசுவாசிகளும் சரி, இந்த வார்த்தை உபதேசத்தை பவுல் சொல்றாரு, யோவான் வந்து மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். உடனே அவங்க இதை கேட்ட பொழுது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஏற்கனவே ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தால் அந்த ஞானஸ்தானம் செல்லுபடி ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஞானஸ்தானம் மனுஷனை பாவங்களை மன்னிக்க முடியாது. ஏன்னா இயேசுநாதர் ரத்தம் சிந்தல, இந்த பூமியில ரத்தம் சிந்தப்படல, ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டதுனால, சிந்தப்படாமல் இருந்தபடினாலே அந்த மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தான். அப்படியானால் பவுல் உபதேசத்தை கேட்டு அநேக உபதேசங்களை பவுல் சொல்லின பிற்பாடு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மீண்டுமாக பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் உபதேசம் செய்து அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பவுல் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களும் பவுலுடைய உபதேசத்தை கேட்டு மீண்டுமாக அவர்கள் ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். சரி, அன்னைக்கு இருந்த விசுவாசி அப்படி. இன்னைக்கு இருந்த விசுவாசி கிட்ட ஒருத்தரை போய் நான் கேட்கிறேன், சகோதரியும் சரி சகோதரன் சொல்லி, அவங்கள போய் நான் கேட்டாக்கா, நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? மனம் திரும்பி. ரட்சிக்கப்பட்டீங்களா? ஓகே, ரட்சிக்கப்பட்டேன். என்ன நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அவங்க சொல்ற வார்த்தை முக்கால்வாசி பேரு, என்ன நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துன்னு சரியா ஞாபகம் இல்லை பிரதர் எங்களுக்கு, ஆனா நாங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தோம். முக்கால்வாசி பேரு என்ன நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துன்னு எங்களுக்கு தெரியல போகுது, ஆனா முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்தாரு போறாரு எங்க பாஸ்டர் அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, அதுவே தெரியல அவங்க என்ன நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தன்னு அவங்களும் தெரியல, அவங்களுக்கே தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாரு எங்க பாஸ்டர் சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லுவேன், இல்லங்க ஐயா, அந்த ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானம் இல்ல. அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்தானம் உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படல. நீங்க வந்து அது சரி கிடையாது. நீங்க வந்து மறுபடியும் வந்து பைபிள் சொல்றது போல
பைபிள் சொல்றபடி நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். பவுல் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கர்த்தருடைய நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாரு, நீங்க எடுக்கணும் ஐயா சொன்னாக்கா அவங்க சொல்ற வார்த்தை இந்த உபதேசத்துக்கு இல்ல இல்ல ஐயா அது தப்பான உபதேசம், பைபிளே தப்பாக்கிறாங்க, அது தப்பான உபதேசம், எங்க பாஸ் இது மாதிரி சொல்லல, நான் எனக்கு தெரிஞ்ச பல சர்ச்சைகள் நான் போயிருக்கிறேன், இந்த மாதிரி உபதேசம் நீங்க சொல்ற இந்த உபதேசத்தை நாங்க கேள்வியே படல. அல்லேலூயா. நிறைய பேர் என்னிடத்துல சொல்லியிருக்கிறாங்க, நீங்க சொல்ற உபதேசத்தை நாங்க எந்த பாஸ்டர்கிட்டயும் கேள்வியே நாங்க படல, நீங்க தான் புதுசா பைபிள் எடுத்து காமிக்கிறீங்க. இல்ல 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 இயேசு சொன்னது போலவே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க என்கிட்ட. அவங்க சொல்ற வார்த்தை நாங்க கேள்வியே படல, நீங்க தான் சொல்றீங்க. பவுல் சந்திச்ச அந்த அப்போலோ அந்த ஊழியக்காரனையும் அங்குள்ள விசுவாசிகளையும் பவுல் பேசும்போது இல்ல இல்ல நாங்க இது கேள்வியே படல, எங்க போதகர் எங்களுடைய தீர்க்கதரிசி இதை குறிச்சு எல்லாம் பேசல, எங்களுக்கு இது ஞானஸ்தானம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லல. உடனே அவங்க பவுல் கிட்ட என்ன ஞானஸ்தானம் கேட்டாங்க? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அல்லேலூயா. வெளியேறப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, பவுல் அவங்க மேல கை வைக்கும் போது பரிசுத்த ஆவி உண்டு என்பதே அவங்க கேள்விப்படல. ஆனா அவங்க மேல கை வச்ச பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அந்நிய பாஷையை பேசினார்கள், ஆவிக்குள்ளாய் மாறினார்கள், ஆவிக்குள்ளாய் களி கூர்ந்தார்கள், அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? கேள்விப்படவே இல்லை. இன்றைக்கு அப்படிதான். இன்றைக்கு இருக்கிற அநேக விசுவாசிகள் கேள்விப்படாத உபதேசங்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்தால், கேள்விப்படவே இல்லையே, இப்படி யாருமே எங்களுக்கு உபதேசம் செய்யலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா சத்தியத்தை குறித்து காண்பிக்கும் போது அதுக்கு அவங்க செவி கொடுக்கவே மாட்டாங்க. சரி, இப்ப நம்ம அப்படி சொல்லும் போது ஏன் அவங்க செவி கொடுக்கல? ஹல்லேலூயா. உண்மையான சத்தியத்தை காண்பிக்கிற அவங்க என்ன சொன்னாங்க? எடுத்த உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல தான் இயேசு நாள் கொடுக்க சொன்னாரு, மத்தேயு 28:19 சொல்லப்படுகிறது, அதுதான் சொன்னாரு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவனுடைய அருமை கிறிஸ்துவ நண்பர்களே, அருமையான என்னுடைய தோழர்களே, நண்பர்களே, சகோதரியே, சகோதரனே, கிபி 325 காண்டஸ்டான் சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தார் ரோமர் நாட்டுல. அங்கே ரோமர் ஆட்சி நடக்கும்போது அந்த ரோமர் அரசாங்கமும் அந்த காண்டஸ்டான் சொல்லக்கூடிய அந்த ராஜாவும் ரெண்டும் இணைந்து அவர்கள் ஏற்படுத்தினது கிபி 325 ஏற்படுத்தினது தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல அந்த ஞானஸ்தானம். ஆனா அந்த 325 கிபி 325 அந்த ஞானஸ்தானம் ஏற்படுவதற்கு முன்பாக சீஷர்கள் அத்தனை பேருமே மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அது மனுஷனால் ஏற்பட்டதுதான். தீர்க்கதரிசிகளாலே அப்போஸ்தலர்களாலே அது ஏற்படவில்லை, பரிசுத்த ஆவியினாலே ஏற்படவில்லை. அன்றைய காலத்தில் உள்ள ஜனங்கள் உண்மையான ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த காலத்தில் உள்ள ஜனங்களுக்கு சொன்னாக்கா அவங்க அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை? எதுக்காக அவங்க விசுவாசிக்க மாட்டேன்றாங்க பாருங்க. ஒரு அருமையான ஒரு வார்த்தையை படிக்கணும்னு உங்கள்கிட்ட நான் ஆசைப்படுறேன், அதை நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. ஹல்லேலூயா. படிக்கிறேன். பெந்தெகோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்டதை போல நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் வார்த்தை ஒரு பாகமாக இருந்தார்கள். யாரு? அவர்கள் வார்த்தையில ஒரு பாகமாக இருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது வார்த்தையில ஒரு பாகமாக இருந்தார்கள். இப்பொழுது தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர்களும் விசுவாசித்தார்கள். நாம் விசுவாசிக்க தொடங்கிய போதே அதை பெற்றுவிட்டோம் என்று நம்முடைய ஸ்தாபன சபைகள் அருமையான நண்பர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசித்திருந்தும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது, அப்படி உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆனால் அப்படி யாருமே நீங்க ஸ்தாபனங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய சாவுக்கு எதுவான சரீரம் சாவாமைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது உங்களுடைய முழு சரீரத்தையும்
வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறது. ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா? அப்போ இன்றைய நாளில் இருக்கிற போதகர்கள், இன்றைய நாளில் இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்யலையா? சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. என்னது? நீங்கள் உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, என்ன உயிர்ப்பிக்கும் வல்லமை? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அது ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையாய் இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கிறார். அது என்னன்னு கேட்டாக்கா, உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். அந்த அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு விசுவாசிக்கு இன்றைய காலத்தில் இல்லாமல் இருக்கிற பட்சத்திலே, ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை, அந்த வல்லமை ஒரு போதகனுக்கு இல்லாமல் இருக்கிற பட்சத்திலே, அவர் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இதுதாங்க காரணம். இன்றைய பெந்தகோஸ்து பிள்ளைகள் இன்னைக்கு சத்தியங்களை கேட்கலன்னு சொன்னாக்கா, அவங்க பரிசுத்த ஆவியானுடைய உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்குள் இல்லாமல் இருக்கிறபடினால்தான் அவர்கள் சரீரங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அப்படி ஒரு ஆத்துமா தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது, சரீரம் கீழ்ப்படுகிறது சொன்னால், அவன் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைய காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானம் அப்படி நம்ம சொன்னோம்னாக்கா, அவர்கள் அதை கேட்பது கிடையாது. ஏன் சொன்னாக்கா, அவங்க கிட்ட உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை, அபிஷேகம் அவங்களிடத்துல இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொன்ன பொழுது, பவுலுடைய உபதேசத்தை, அந்த உபதேசத்தை அவர்கள் கேள்விப்பட்டு உடனே மனம் திரும்பினார்கள், ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு உதாரணத்தை உங்கள்கிட்ட சொல்றேன், ஷார்ட்டா பேசுறேன். இந்த பிலிப்பு ஒரு மந்திரியை சந்திக்கிறார் இல்லையா? அவர் என்ன சொல்ல பண்ணாரு? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை அனுப்புறாரு அங்க. அப்ப என்ன வாசிக்கிறேன்னு கேட்கிறாரு. இது மாதிரி ஏசாயா புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய கருத்துக்கள் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றாரு. அப்போ இந்த மந்திரிக்கு ஏசாயா தீர்க்கதரிசியோட கருத்துக்களை, வெளிப்பாடுகளை, மறைப்பொருளை குறித்து யாருமே தெரிவிக்கல. அதனால அவனுக்கு தெரியல. ஆனா இப்ப பிலிப்பு, பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பு மூலமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, ஏசாயா புத்தகத்தில் இருக்கிற ரகசியங்களை, கிறிஸ்துவை குறித்து இந்த பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா புத்தகத்துல என்ன எழுதியிருக்குதோ அது கிறிஸ்துவை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணும் பொழுது, தெரிவித்த பொழுது, வெளிப்பாடுகளையும் கருத்துகளையும் ரகசியங்களையும் அந்த மந்திரிக்கு தெரிவித்த பொழுது, அப்ப இந்த மந்திரி, ஐயா பிலிப்பையா, நீங்க சொல்றது தப்பையா, எங்க யூத போதகர்கள்லாம் இப்படிலாம் இந்த ஏசாயா புத்தகத்தை எங்களுக்கு வாசித்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்னது போல சொல்லல. இது நான் நம்ப மாட்டேயா. ஐயோ இப்படிலாம் பேசல, தப்பு ஐயா நீங்க பேசுது, அப்படிலாம் அவர் சொல்லல. ஆனா இன்றைய காலத்துள்ள போதகனும், இன்றைய காலத்துல விசுவாசிகளும் என்னை பார்த்து, என்னை போல இருக்கிற நண்பர்களை பார்த்து, ஊழியர்களை பார்த்து, சுவிசேஷங்களை பார்த்து, நீங்க சொல்றது தப்பு, இப்படிலாம் சத்தியம் கிடையாது, நீங்க தப்பா வளர்றீங்க, நம்ம என்னதான் ஜோடியா பைபிள் இருந்து கருத்தா எடுத்து காமிச்சால கூட இல்ல இது சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மந்திரியை வழிநடத்துறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை அதே பரிசுத்த ஆவியானவர் தான் வழிநடத்தணும் என்று ஒரு போதகனை அனுப்புறாரு. ஆனா இன்றைய காலத்துல போதகனும் விசுவாசிகளும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. 100% தான் தேவனுடைய வெளிப்பாடுகளும் கருத்துகளையும் ஏற்றுக்கொள்றாங்க. சரி, இங்க பாருங்க, இந்த பிலிப்பு சொன்ன உடனே பிலிப்புடைய உபதேசத்தை, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை குறித்து அவன் தெரிவித்த பொழுது, கேள்விப்பட்ட பொழுது உடனே அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில, கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கேள்விப்படாத ஒரு உபதேசத்தை, கேள்விப்படவே இல்லையே என்று சொன்ன அவங்களுக்கு கேள்விப்படும்படியாக உபதேசம் சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இன்றைய காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அதை குறித்து நாம் பேசணும் என்று சொன்னால் அவர்களாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னு கேட்டாக்கா, போதகனும் சரி, விசுவாசிகளும் கூட சரி, உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையின், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா
அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்கதரிசனம் உரைக்கணும் சொல்றாங்க, அல்லேலூயா, பேய் பிசாசு துரத்தணும் சொல்றாங்க, அல்லேலூயா, அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்தேன்னு சொல்றாங்க, அல்லேலூயா. இது எந்த வல்லமையில அவங்க செய்யறாங்கன்றதான் எனக்கு தெரியல. மோசஸ் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, பார்வோன் ராஜா கிட்ட மோசஸ் கோல் போடும்போது பாம்பா மாறிச்சு. மந்திரவாதிகளும் கோல் போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. ரெண்டுமே சேம் பாம்பு தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அது பிசாசினால் செய்யப்பட்டது, மோசப்படுது தேவ ஆவியினாலே செய்யப்பட்டது. இவ்வளவுதான் விஷயம். அதே போலதான் இன்றைக்கு கேள்விப்படாத ஒரு சத்தியத்தை குறித்து, உண்மையான சத்தியத்தை குறித்து நாம் பேசும்பொழுது அவர்கள் மறுதளிக்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், வியாக்கரணம் செய்கிறார்கள், ஒரு சில இடத்துல பிசாசு துரத்துறார்கள், எல்லாம் செய்யறாங்க. அவர்கள் எந்த ஆவியினாலே அவர்கள் செய்கிறார்கள் என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். சில பேருக்கு அவங்க செய்யறதெல்லாம் தப்பான போதகரு, கள்ள போதகரு அப்படின்னு சொன்னா நம்ம மேல எரிச்சல் அடைகிறாங்க, நம்ம மேல கோவப்படுறாங்க, நம்மள என்னெல்லாம் சில பேர் திட்டுறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடினால்தான் சாவுக்கேதான இந்த சரீரம் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு மோகன் சி லாசர் ஐயா போய் நான் சந்திக்கிறேன். அவர் பெரிய ஊழியர் செய்றாரு, அவர் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாரு, டிவி சேனல் வச்சிருக்காரு, அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வராரு, மனமாற்றத்துக்குள் கொண்டு வராரு, எத்தனையோ ஆத்துமாக்களை சம்பாதித்தாரு. அவங்களுக்கு எல்லாம் மோகன் சி லாசர் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரா? அவர் போய் கேளுங்க. இல்ல. இந்த கிபி 325 கான்டஸ்டன் சொல்லக்கூடிய அவரும் ரோமரால் ரோமர்களும் சேர்ந்து இணைந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த கத்தோலிக்க உபதேசத்துல இன்னைக்கு பெந்தகோஸ்து ஸ்தாபனங்கள் முழுமையா, ஏஜி சபை, அப்போஸ்தலர் சபை, மாரநாத சபை, சிபிஎம் சபை, எல்லா சபைகளும் பிதா குமாரன் சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. அப்போ வார்த்தைக்கு, அதாவது பரிசுத்த வேதாகமத்துக்கு மாறாக ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறான்னு சொன்னாக்கா இவர்கள் தேவனுடைய மனிதர்களா? இதை குறித்து நம்ம பேசணும்னா நம்ம கெட்டவங்க. இது நம்ம அவங்களாம் கள்ள போதகர் சொன்னாக்கா நம்ம பாவி, நான் கெட்டவன், நான் மோசமானவன். அல்லேலூயா. சத்தியத்தை உண்மையா பவுல் தான் சொன்னாரு. அல்லேலூயா. பவுல் என்ன சொன்னாரு? மீண்டும் நீங்க யோவான் ஸ்நானம் கொடுத்தாருப்பா, நீங்க மறுபடியும் நீங்க ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். அல்லேலூயா. நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றிருந்தா நீங்கள் மறுபடியும் சாகறதுக்குள்ள நீங்க அத்தனை பேருமே பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னீங்கன்னாக்கா நீங்க யாருமே பரலோகம் போக முடியாது. நீ பரிசுத்தமா வாழ்ந்தாலும் சரி, உத்தமனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய அப்பட்டாக்கரா இருந்தாலும் சரி, ரெவரண்டா இருந்தாலும் சரி, உத்தமனா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் பரலோகம் போகவே முடியாது. நீங்கள் எவ்விடத்தால் நான் உங்களை அறியேன் என்று அவர் கூறுவார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்று சொன்ன அவர்கள் பவுலுடைய உபதேசத்தை கேட்டு உடனே மனம் திரும்பி ரட்சிக்க, அவங்க வார்த்தையில மனம் திரும்பி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பவுல் என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இன்றைய காலத்திலும் கூட அநேக போதகர்கள், அநேக விசுவாசிகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ரகசியங்களை குறித்து கேள்விப்படாமல் இருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலும் கூட அவர்களுக்கு சத்தியத்தை குறித்து பேசினால், கேள்விப்படாத ரகசியங்களை குறித்து பேசினால் அவர்கள் சொல்றார்கள், நாங்கள் கேள்விப்படாத ஒரு ரகசியத்தை சொல்றீங்களே, இப்படி அவர் பேசல, இவர் பேசல, பெரிய அந்த ரெவரண்ட் பேசல, இந்த ரெவரண்ட் பேசல, அமெரிக்காவில் படிச்ச PhD பட்ட அந்த போதகர் பேசல, கேள்விப்படாத ஒரு வார்த்தையை குறித்து நீங்க பேசுறீங்களே, இதை நாங்க என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த காலத்து விசுவாசிங்க சொல்றாங்க. அந்த காலத்து விசுவாசிங்க உடனே ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த வரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனா இன்றைய காலத்துக்கும் அன்றைய காலத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை காட்டுகிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆகவே கேள்விப்படாத ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னால் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், உயிர்ப்பிக்கும் வல்லமையை நீங்கள் யாவரும் பெற்றுக்கொண்டு சரீரம் அதற்கு வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையா இருக்கிறது. God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.